எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோக தியானத்தை இறைவன் தான் சொல்லித் தருகிறாரா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க அவங்க கணவரை தவற விட்டுட்டாங்க. அப்பதான் இந்த ராஜயோக நாலேஜ் கிடைச்சது. இந்த ராஜயோக நாலேஜ் கிடைச்சா கூட அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது இறைவன் தான் சொல்றாரான்னு ஒரு $1 மில்லியன் கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்படின்னா என்னன்னா, ஆரம்பத்தில் நம்ம எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும். இது இறைவன் தான் சொல்றாரா, இல்லாட்டி இந்த இயக்கம் இப்படி நம்ப வைக்குதா, இந்த டவுட் எல்லாம் நமக்கு வரும். நான் இந்த ராஜயோக கோர்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 7 days கோர்ஸ் என்னோட வயசு சின்ன ஒரு சகோதரி தான் கிளாஸ் எடுத்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, ராமாயணம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, மகாபாரதம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, 3 உலகங்கள் இருக்குது, நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்கு ஒரு பூமின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சூட்சுமவதனம்னு ஒன்று இருக்குது, நம்ம ஆத்மாக்களோட வீடு சாந்தி தாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. சொர்க்கம்னு தனியாக ஒன்று கிடையாது, நரகம் ஒன்று தனியாக கிடையாது, இந்த பூமி தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருக்குது, நரகமாக இருக்குது, நிறைய கடவுள் கிடையாது, ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் எல்லாம் மனிதர்கள் தான், மேக்சிமம் அவங்கள தேவதைகள்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லக்கூடாது. இப்படி நிறைய நம்ம பக்தியில் கேட்டதை விட வித்தியாசமாக இங்கே சொன்னாங்க. ஸோ நமக்கு ஏற்புடையதாக இல்லை. அது மாதிரி நம்ம கடவுளாக கும்பிட்டு இருந்த சங்கர், கழுத்தில் பாம்போடு இருக்கிற நம்ம பக்தியில் அவர் தான் சிவன் சொல்கிறோம். அவர் சிவன் கிடையாது, அவர் சங்கர் அப்படின்னா. இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு டோட்டலாக கன்ஃபியூஷன். என்னடா இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனாலும் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஒரு 2 மாதம் இந்த சிஸ்டமில் இருக்கணும் என்னவா இருந்தாலும் அப்படின்னு. அப்போ ஒரு மூத்த சகோதரர்கிட்ட லெஃப்ட் ரைட் சென்டர் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அவர் எந்த கேள்வி கேளுங்க அப்படியே ஃப்ளோவாக பதில் சொல்லிட்டே இருந்தார். அந்த கேள்விகளை இப்போ பாருங்களேன், நிறைய இடத்துல கேள்விகளுக்கு கேட்டால் பதில் என்ன திரும்ப வரும், தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் டான் 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 எல்லாம் பதில் கொடுக்குறாரு. அப்போ தான் நமக்கு ஒரு ஓகே, இது சாதாரண நாலேஜ் இல்லை போல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது நினைவு பண்ணும்போது இறைவனோட கனெக்ஷன் கிடைக்கிறது. இதில் தான் மேட்ரே இருக்கு. பாருங்களேன், இப்போ நீங்கள் ஊட்டிக்கு போவே இல்லை, ஊட்டின்னு இல்லை, எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனும் போனது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது போயிட்டு வந்தவங்க கதை கதையாக சொல்லுவாங்க, அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு பெருசாக ஒரு ஈர்ப்பே இருக்காது. ஏதோ கதை அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களே ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டீங்கன்னா, அந்த அனுபவம் கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான். அது வரைக்கும் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். நானும் இந்த ராஜகம் 7 days கோர்ஸ் ஹம்பக்குன்னு நினச்சேன், என்ன கதை அடிக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த சகோதரர்கிட்ட கேட்ட கேள்விக்கு கிடைச்ச பதில்கள், நான் மெடிடேஷன் பண்ணுவேன், இறைவனோட கனெக்ஷன். இன்னைக்கு நான் 15 வருஷமா சிஸ்டம்ல இருக்கேன். அந்த அனுபவம் நமக்கே கிடைக்கும் போது இந்த தெளிவு கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த டவுட்ஸ் இருக்குல்ல, இவங்க சத்தியசந்தமா சொல்றாங்க, ஓகே, நான் இவங்களுக்கு தப்பே சொல்லலை. இந்த டவுட்டோட பதில் உங்களுக்கு சில பேருக்கு ஒரு வாரத்தில் கிடைக்கும், ஒரு மாசத்துல கிடைக்கும், 2 மாசத்துல கிடைக்கும், 6 மாசத்துல கிடைக்கும், 1 வருஷத்துல கிடைக்கும், பல வருஷங்கள் கூட ஆகலாம். நம்ம நம்பி இந்த சிஸ்டம்ல இருக்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். வானில பரமாத்மா ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, நீங்கள் சூரியனையும் கடந்து சந்திரனையும் கடந்து என்னை அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. வாணி படிக்கும்போது நமக்கு டோட்டலா கன்ஃபியூஷன். பூமிக்கு பக்கத்துல, பூமி சுத்துறது என்ன, சந்திரன். அப்போ நமக்கு பக்கம் சந்திரன் தான். சூரியன் அதையும் ரொம்ப தாண்டி தான் இருக்கு. அதையும் தாண்டி தான் சூட்சுமவதனம் இருக்கு, அதையும் தாண்டி தான் சாந்தி தாமம் இருக்கு. இது பரமாத்மாவுக்கு தெரியாதா? பூமிக்கு பக்கத்தில் சந்திரன் தான் இருக்குது, சந்திரனுக்கு அப்புறம் தான் சூரியன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைவு பண்ணிங்கன்னா சூட்சுமவதனம், அதுக்கப்புறம் தான் சாந்தி தாமம். அப்படி தானே வரும். இவர் என்ன சொல்கிறாரு, சூரியனை கடந்து சந்திரனை கடந்துன்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு? ஸோ பரமாத்மாவே ஜாகிரபியெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாரா? நான் இதை என்ன பண்ணேன்னா, சீனியர் பிரதர்ஸ் சீனியர் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அப்போ கேட்டேன், நான் வந்த புதுசில் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் கொடுத்த பதில் ரொம்ப மழுப்பலாக இருந்தது. சில பேர் எந்த அளவுக்கு ஓப்பனாக வந்துட்டாங்கன்னா, இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க, ஆத்மான்னு புரிஞ்சு அப்பாவை நினைவு பண்ணுங்க, ரொம்ப டீப்பெல்லாம் போகாதீங்கன்ட்டாங்க. எனக்கு கேள்விக்கு விடை கிடைக்கணும், நான் விடமாட்டேன். நான் டெய்லி பரமாத்மா கேட்பேன், நான் என்ன ஐடியாவில் இப்படி சொல்கிறீங்க? பூமிக்கு பக்கத்தில் சந்திரன் தான் இருக்குது, சூரியன் கிடையாது.
அப்படி இருக்கும் நீங்க சூரியனை கடந்து சந்திரனை கடந்து வாங்கினே சொல்றீங்க, என்ன லாஜிக்ல சொல்றீங்க? இது எனக்கு புரிஞ்சே ஆகணும். இது வந்து எனக்கு 6 மாசம் 1 வருஷம் கழிஞ்சு ஒரு வாட்டி அமிர்தவேளை நினைவு பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. சத்தியுகம் நம்ம சொல்றது வந்து சூரிய கூட இது வம்சம், அது திரேதா என்றது சந்திர வம்சம். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க சூரிய வம்சத்தையும் கழிஞ்சு சந்திர வம்சம் கழிஞ்சு 63 ஜென்மமா பக்தி பண்ணி என்கிட்ட வந்து சங்கமத்துல வந்து சேர்றீங்க. இதுதான் அவர் அப்படி சொல்றாரு. சூரியனையும் கடந்து சந்திரனையும் கடந்து என்னிடம் வந்து சேர்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் இதுதான். ஆனா நம்ம பாக்குற ஆங்கிள் என்னன்னா, பூமிக்கு பக்கத்துல சந்திரன், அதுக்கு தாண்டி தான் சூரியன், இப்படி பாக்குறோம். நம்ம ஏதோ ஏரியால பாக்குறோம், அவரு வேற ஏதோ ஏரியால சொல்றாரு. அப்ப இந்த புரிதல் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? லேட் ஆச்சு. ஸோ ஆரம்பத்தில் நம்ம என்ன முடிவு பண்ணணும்னா, ஓகே இந்த நாலேஜ் கொடுத்துட்டாருப்பா, இதெல்லாம் எடுத்துக்கிறேன், எனக்குள்ள 1000 டவுட் இருக்க தான் செய்யுது, ஓகே அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது தெளிவடையும். அப்படிதான் நம்ம இருக்கணும். இந்த டவுட் வரவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனா டவுட் வந்துச்சுன்னு விட்டுட்டு ஓடிட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ எனக்கு நான் 7 days கோர்ஸ் நிறைய பேருக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஆத்மா கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு புள்ளி இங்கே போடுறீங்க, இப்படி இழுத்துட்டே போறீங்கன்னா அது அப்புறம் என்ன ஆகும்? இது முடியாமல் போகுமா, இல்லை திரும்பி இதே பாயிண்ட்டுக்கு வந்து சேருமான்னு கேட்குறாரு. எனக்கு அதுக்கு விடை தெரியல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியல. நீங்கள் வந்து இறைவனை தெரியுன்றீங்க, அவரை தெரியுன்றீங்க, இப்படி அவர் கடைசி வரைக்கும் சிஸ்டம்கே வரல. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலக்ஸி வந்து நீங்கள் போக 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 எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போவோம், நீங்கள் அந்த எண்டு பார்க்கவே முடியாதுன்னு சயின்ஸ் சொல்லுது. இவர் கேட்குறது சயின்ஸ் தான். அந்த மாதிரி அப்போ அதோட ஆன்சர் எனக்கு எப்போ கிடைச்சது? இப்போ கிடைக்குது. நான் சொல்றது சயின்ஸில். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த டவுட் கிளாரிஃபை ஆனால் தான் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவேன்னு இருக்கிறதுல லாஜிக்கே கிடையாது. ஓகே சொல்லிக் கொடுக்குறது இறைவன் தான், ஓகே ஃபாலோ பண்ணுவோம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது. பாருங்களேன், இப்போ படிப்புலேயே வச்சுப்போம், சயின்ஸ்லேயே வச்சுப்போம். ஹார்ட் அட்டாக் பொதுவாக என்ன சொல்கிறாங்க? ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? ஸ்ட்ரெஸ்னால வருது, டென்ஷன்னால வருது, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறதுனால வருது, அதிகமாக சரக்கு அடிக்கிறதுனால வருது, இப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இப்போ வந்து இந்த ஹார்ட்டுக்கு போகிற அந்த இதுக்குள்ள முக்கியமான பைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் இந்த பைப்பில் அடைப்பு வந்தால் என்ன காரணம்? ஸ்மோக் பண்ணுறதா? இந்த பைப்பில் வந்தால் சரக்கு அடிக்கிறதா? இந்த பக்கம் வந்தால் ஸ்ட்ரெஸ்? இப்படி ஏதாவது ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சாங்களா? கிடையவே கிடையாது. எதில் ஏன் பிளாக் வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் சொல்ல. பிளாக் வந்தால் இதெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்களே தவிர, சரக்கு அடிச்சா இந்த பிளாக் இதில் பிளாக் வரும், ஸ்மோக் பண்ணால் இதில் பிளாக் வரும், இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் கண்டுபிடிக்கல. ஆனால் இதே ஃபீல்டில் இருக்கிற ஒரு டாக்டர் பல வருஷமாக சர்ஜரி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரிப்போர்ட்டை பார்த்து போயிட்டானா, திடீர்னு ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட் எடுப்பார், இப்படி பார்த்துட்டு என்னப்பா சரக்கு அடிப்பாருன்னு கேட்டேன், ஆமாண்ணா அந்த பிளாக் அதுக்கு சம்மந்தமாக. இது வந்து தியரிட்டிக்கலாக அவர் முடிவு பண்ணுறாரு, ஆனால் இது வந்து எங்கேயும் ப்ரூவ் பண்ணலை. அனுபவத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கு. அது எப்படி இருக்கக்கூடாது ஒருத்தர் அப்படின்றதுக்கு. இந்த 12 டிசைபிள் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துக்கு. உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. அவர் என்ன சொல்றாரு? இந்த சிலுவையில் அறையதுக்கு முன்னாடி இந்த 12 பேர் என்ன சொல்றாருன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்து வருவேன், நீங்க இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்றாரு. ஓகேவா? அதே மாதிரி அந்த நாள் சண்டே உயிர் தேடுறாரு. ஒரு 8 மணி போல, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், காலம்புரை வராரு. அங்கே வந்திருக்காங்க. அதில் வந்து தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டிசேபிள் வரவே இல்லை. அந்த தாமஸ் தான் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இல்லையா, இங்கே இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி உருவாக்குனது அவர் தான். அவர் வரவே இல்லை. அவர் ஏன் வரல தெரியுமா? இறந்து போனவங்க திரும்பி உயிர் தேர்ந்து வரவே முடியாது அப்படின்னு நம்பிட்டார் அவர். அப்போ இவர் சொல்றது, யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றது மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால வரல. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு பாக்கி எல்லார்ட்டையும், அவர் மட்டும் எங்கே போயிட்டாருன்னு. அவர் வரல அப்படின்ட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் மாலை வருவேன், அப்போ வந்தா கண்டிப்பா வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் வந்து ஒரு 10 மணி போல வர்றாரு. யாரு? தாமஸ் சந்தேகத்துக்கு வராரு. அப்போ சொல்றாரு வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. வந்தாரா? என்னால் நம்பவே முடியலையே அப்படின்றாரு. இப்போ சொல்றாரு, நீ 4 மணிக்கு வெயிட் பண்ணு, திருப்பி உன்னை பார்க்கறதுக்கே திருப்பி 4 மணிக்கு வரேன்றாரு அப்படின்னு. திருப்பி 4 மணிக்கு வர்றாரு. 4 மணிக்கு வந்து தாமஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இவர்கிட்ட சொல்றார், நான் சொன்னதை அப்படியே நம்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நான் வாரி வாரி கொடுப்பேன்.
யார் ஒருத்தர் சந்தேக புத்தியோடு என்ன அணுகிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். இதனால தான் இங்கிலீஷ் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, டவுட்டிங் தாமஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்படி தான் வந்தது. இப்போ இறை நம்பிக்கையில் இந்த சந்தேகத்தின் பேரில் கொண்டு போகிறது அவ்வளோ கரெக்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. முழுமையாக நம்பணும். இந்த கேள்வி வரக்கூடாதுன்னு இல்லை, சிஸ்டமில் இருந்துக்கிட்டு அவங்க சிஸ்டமில் தான் இருக்காங்க. ஓகேம்மா, அது ரொம்ப சந்தோஷம். அவங்க எனக்கு இந்த விடை கிடைச்சா தான் நான் இருப்பேன், கிளம்பி போயிடுவேன் அப்படி இல்லாமல் இருக்காங்க. ப்ராக்டிஸ் பாருங்களேன், நம்ம 15 வருஷமாக இருக்கும் இந்த சிஸ்டமில். சில விஷயங்கள் இப்போ தான் கற்றுக்குறோம், 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கவே செய்கிறோம். ஆனால் கற்றுக்கிட்டது காரணம் என்ன? 15 வருஷமாக சிஸ்டமில் இருந்ததுனால. விட்டு போயிருந்தோன்னா இதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், அது நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இது நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் இறைவன் சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீ 63 ஜென்மமா பக்தி பண்ண, அதனால் நீ உள்ள வந்திருக்க. ஓகே, அதுவும் தெரியாது எனக்கு, 63 ஜென்மம் பக்தி பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்த பிரிவிலும் தெரியாது. சொல்றது இறைவன். ஓகே, நான் எடுத்துக்கிறேன், வந்துட்டேன். நான் டெய்லி படிக்கிறேன், டெய்லி புதுசு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிறேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரமாத்மா என்ன சொல்றாரு? இந்த கோர்ஸ் எப்படின்னா, இந்த ராஜயோகம் ஒரு கடல் மாதிரி. ஓகே, உலகத்தில் இருக்க தண்ணியெல்லாம் இங்காக்கினாலும் கூட, உலகத்தில் இருக்க எல்லா மரங்களும் பேனாக்கினா கூட அந்த நாலேஜ் எழுதி எடுக்க முடியாதுன்றார். அப்போ நீ ஒரே நாளில் இந்த நாலேஜ் ஃபுல்லாக கற்றுக்கவே முடியாது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் 4 பேஜ் டெய்லி படிக்கிறீங்களே, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சன்ஸ்காரில் சேர்த்துக்கவே முடியும். அப்போது நீங்கள் தேடுற விடைக்கான ஆன்சர் ஒரே நாளில் கிடைக்கும்ன்றது கிடையவே கிடையாது. கிடைக்கும் போது கிடைக்கும். யார் இதில் பாக்கியசாலினா, இந்த சிஸ்டம்குள்ளே இருந்துக்கிட்டே விடை தேடுறவங்க தான் பாக்கியசாலிகள். சரியா? ஸோ இந்த கேள்வி கேட்டவங்க மேலே எனக்கு துளி கூட, ஏன்னா நானும் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன். நிறைய கேள்விகள் கேட்டதுனால தான் இந்த சிஸ்டமில் இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்பிக்கை இல்லாமல் கேள்வி கேட்டதும் இல்லை, தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் கேள்வி கேட்குறோம். இதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் எனக்கு நல்லது, இதை தெரிஞ்சால், ஏன்னா நம்மளை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, அண்ணா இது எப்படின்னா, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது இறைவன் சொல்லுதானா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா, எல்லாம் கேட்குறாங்கல்ல. எல்லாம் எது கேட்குறாங்க? தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது இறைவன் தான் சொல்கிறார், இல்லை மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த சேவை நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் என்ன நினச்சேன்னா, நம்மக்கிட்ட என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது கன்சிஸ்டன்சி. இது நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து கற்றுக்கிட்டது. தினசரி போடுறது, வீடியோ போடுறது அப்படின்னு. நான் 15 வருஷமாக அந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 15 வருஷமாக அந்த 4 விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அமிர்த வேலை, வாணி, ஸ்ரீமத், சேவைன்றது பண்ணுறேன். 8 வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன். 8 வருஷமாக நம்ம வீடியோ வந்துன்னு தான் இருக்குது. இடையில சில நாட்கள் வரல, அது உங்களுக்கு அதன் காரணமும் தெரியும். அப்போது இதுதான் இறைவன் நம்மளை கூட்டு வந்த காரணம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுவும் கிடையாது. இப்போது ஒரு சகோதரர் அது வாணியோட சேவை பண்ணுறாரு. ஓகேவா? அவர் அவ்விக்த வாணி, சாக்கார வாணி பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரே கிடையாது. அப்போ எப்படி பண்ணுறாரு? வேற ஒரு தம்பி 9 லாங்குவேஜில் என்ன போல் வாழ்வு ஒர்க் பண்ணுறாரு. இவரும் பேசிக்கலி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிடையாது. ஆனால் நானும் விஸ்வ சேவை பண்ணுறேன், அவங்களும் விஸ்வ சேவை பண்ணுறாங்க. நாங்கள் 3 பேருக்கு உள்ள காமன் விஷயம் என்ன தெரியுமா? இறைவன் மேலே இருக்கிற அலாதியான அன்பு. அப்படின்னா என்ன? எனக்கு இவங்க 2 பேரும் தேவையே இல்லை நான் சேவை பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நான் தேவையில்லை அவங்க சேவை பண்ணுறதுக்கு. எல்லாமே இண்டிபெண்ட், அவங்கவுங்க தனியாக இயங்க முடியும், இயங்கிட்டு இருக்காங்க. எப்படி இணைக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம், இறைவன் மேலே இருக்கிற அன்பு தான். அன்பு தான் இருக்குது. அந்த அன்பு தான் இந்த சேவையும் சேவை வைக்குது. சேவை அவர் தான் செய்கிறாரு, நம்ம வெறும் டூலாக இருக்கோம். செய்பவர் பரமாத்மா, நம்ம வெறும் டூல் தான். இந்த புரிதலோடும் இருக்கும், அதனால் அகங்காரமும் கிடையாது. சரி, வேற ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம். நான் பல வருஷமாக ட்ரை பண்ணது, ஒரு 15 வருஷமாக என் மனசில் இருந்தது, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அது என்னென்னா, பரமாத்மா வாணியில் திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 1 மினிட் என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஹானஸ்டாக சொன்னால் இது யாரும் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் இருக்குது, ராஜயோகா விஸ்வ சேவா அப்படின்னு. அது நீங்கள் எப்படி போகணுன்னா, பொதுவாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட்டுன்னு சொல்லி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதாவது வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க. அது பக்கத்தில் அப்டேட்னு ஒன்று இருக்கும். அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும், அதில் போய் ராஜயோகா விஸ்வ சேவான்னு போட்டிங்கன்னா அந்த சேனல் காட்டும், அதில் போய் சேர்ந்துருங்க. இப்போ எப்படி பண்ணிட்டோன்னா, ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி 1 ஹவருக்கு அந்த 1 மினிட் மெடிடேஷனுக்கான சாங்கை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ரோக்ராம் போட்டுரும்.
அது இல்லாமல் டிராஃபிக் கண்ட்ரோலும் ஆட்டோமேட்டிக் அந்த ப்ரோக்ராம் போட்டுரும். இந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பண்ணும். ஆனால் இந்த 1 hour ப்ரோக்ராம் இது இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படின்னா என் ப்ரோக்ராம் என்னோட மொபைல் ஆனில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். என்னோடய மொபைல் வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அது 3:25க்கு அதிகாலையில் ஆன் பண்ணுவேன். இப்படி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களும் உள்ளே வாங்க, மெம்பர் ஆகிடுங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சுக்காங்க. பாருங்களேன், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சேவையில் நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், பாலனை பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதையே அடுத்தவங்களுக்கு செய்ய வைக்கிறன்ற ஒரு சேவை இருக்குல்ல, அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு ஒரு அனுபவம் சொல்கிறோம். ஒரு சம்பவம், ஒருத்தர் வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜிலேருந்து குதிச்சிடுறாரு தண்ணியில். இதை பார்த்த வேற ஒருத்தர் அவர் காப்பாத்துறேன்ற பேரில் அவரும் குதிச்சிடுறாரு. பியூட்டி என்னன்னா, தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சவனுக்கு நீச்சல் தெரியும், காப்பாற்றணும்னு நினைக்கிறவனுக்கு நீச்சல் தெரியாது. ஓகேவா? அப்போ தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறோம், இவரை பார்க்க தத்தளிக்கிறத பார்த்தோன்னே இவர் அவரை காப்பாத்துறாரு, கரையில் கொண்டு வந்து போடுறாரு. அப்போ பின்னாடி குதிச்சவரை தற்கொலை பண்ணவர் காப்பாத்திருக்காரு. அப்புறம் தான் அந்த தற்கொலை பண்ணவர் புரிஞ்சுக்கிறாரு, அவர் வந்து வேற ஒரு உயிரை காப்பாத்திருக்கிறார். அவர் அடுத்த உயிர் காப்பாற்றுறது மட்டும் இல்லை, தானும் உயிரோட இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம புருஷார்த்தம் பண்ணணும்னா, நம்ம இறை சேவை பண்ணணும்னா, நம்ம யோகா நல்லா பண்ணணும்னா, நம்ம யோகா பண்ற அந்த முயற்சியின் கூடவே நம்ம சுத்தி இருக்கிற சகோதர சகோதரிகளையும் அதை பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன எஃபர்ட் போட்டால் நல்லது. அதுதான் நம்மளுடைய எல்லா இதுவும். நான் அமிர்த வேலை ஒழுங்கா பண்ணணுன்றதுக்காக தான் யூடியூப் சேவையை ஆரம்பிச்சது. நான் டெய்லி வாணி கரெக்டாக படிக்கணுன்றதுக்கு தான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணது. இதனால் என்னாச்சு, அந்த சேவையும் நடக்குது, நம்மளதும் டெய்லி அமிர்த வேலை ஒழுங்காக ஓடுது, டெய்லி வாணி படிக்க முடியுது, சேவை பண்ண முடியுது. இவ்வளோதான் விஷயம். பொதுவாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தால் தான் இது பார்க்கணும்னு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் சேனலில் லட்சக்கணக்கான மக்கள் சேரலாம். அதனால் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, இதுவும் கிடையாது. நீங்கள் வாங்க, இந்த டைமில் போட்டு கேளுங்க. ஒரே டைமில் வந்து எல்லா டிராஃபிக் கண்ட்ரோலும் உங்களால் கேட்க முடியாது, ஏன்னா எல்லா டைமும் நீங்கள் ஆன்லைன் இருப்பீங்க. ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்கன்ற ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள், இல்லை ஒரு 5 பண்ணுங்க, 10 பண்ணுங்க, அப்படி ஸ்லோவாக பண்ணுங்க. எப்போல்லாம் நீங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களோ உடனே உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு விட்ருங்க. உங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறவங்க 4 பேர் அது வழியாக பரமாத்மா நினைவு பண்ணிட்டோம், அது வரைக்கும் அவங்க யோகா பண்ணட்டும். இந்த பெரும் சிந்தனை வச்சுக்காங்க. ஓகேவா? இது வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு இல்லை, அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று விலைக்கு வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரீ இதில் இருக்குது, ட்ரையலில் இருக்குது. ஓகேவா? அது வந்து 5 நாளில் நான் பேமெண்ட் பண்ணேன், 2650 ரூபா வருஷத்துக்கு. ஓகேவா? யாராவது ஒருத்தர் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஏன்னா நம்மகிட்ட அந்த பைசாலாம் இல்லை. 5 நாளுக்கு அப்புறம் அது எப்படி நிற்கும், எப்படி போகணும்னு தெரியல. யாராவது ஒருத்தர் அதுக்கு சேவைக்கு அந்த காசு கொடுத்தீங்கன்னா 365 நாளுக்கு அந்த சேவை நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது அதுக்கு அடுத்த வருஷம் தான். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு பிளாட்ஃபார்ம்லேயும் இதே மாதிரி என்னால் பண்ண முடியும். ஒன்று டெலிகிராம்லேயும் பண்ணலாம், ஃபேஸ்புக்லேயும் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த ராஜயோக விஸ்வ சேவான்ற சேனலில் இதை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது இது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை சேவிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.